வணக்கம், வெல்கம் டு சுவை சிக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது கேரட் பீன்ஸ் சோயா சேர்த்து பிரியாணி, மீல் மேக்கர் சேர்த்து பிரியாணிங்க. நெய்யும் தேங்காய் எண்ணெயும் ஊற்றிருக்கிறேங்க. ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த பிரியாணி. இப்போ சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துருக்குறோம். இப்போ வந்து கேரட் பீன்ஸு சேர்த்துக்கிறோம். தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த பிரியாணி. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ வரமிளகா சேர்த்துக்கிறேங்க. சோயா வந்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்துருக்குறேங்க. இப்போ சேர்த்துக்கிட்டோம். அதே மாதிரி பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா சீரக சம்பா ரைஸ் தான் சேர்த்துவேன். இப்போ வந்து பிரியாணி மசாலா சேர்த்துறேங்க. இது கூட கரம் மசாலா இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் கரம் மசாலா தீர்ந்து போச்சு. அதை அரைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன். கறி மசாலா நானே அரைச்சி வச்சுருக்கேன்லங்க, அந்த பொடி சேர்த்துவேங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் சேர்த்திக்குவேன். தயிர் சேர்த்திட்டு அப்படியே வதக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் அரிசி சேர்த்திக்கலாம். சீரக சம்பா அரிசி தாங்க பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு உப்பு செக் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பிரியாணி. தேங்க்யூ.